பங்குச்சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் ஏன் நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரிலையன்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் மட்டுமே, அதாவது ரிலையன்ஸ் பவரோ ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோ ஏதோ ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஷேர். அதே இது நீங்கள் ரிலையன்ஸும் வாங்குறீங்க, கொட்டாக்கும் வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா அது ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, எதனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை பை பண்ணுறோம்? கோல்டு பை பண்ணலாமே, வேறு எதுவும் பை பண்ணலாமே, வேல்யூபிள் அசெட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே. நான் லாங் டைமில் எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உதாரணத்துக்கு, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 7 வருடம் 10 வருடம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் ரூ. 100 வேல்யூபிள் உள்ளது 1000 கூட மாறும். அந்த அளவுக்கு ஸ்டாக்கில் பவர் அதிகம். ஃபால் ஆகும். என்னைக்கு ஃபால் ஆகும்னா, ஏதோ ஒரு நாள் ஒரு வருஷம் தான் ஃபால் ஆகும். எல்லா நாளுமே ஃபால் ஆகாது. அதே மாதிரி ஃபால் ஆனால் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட கெயின் அதிகமாகவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய ஷேர் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிலையன்ஸ் பவர்லாம் ரொம்ப நாள் கீழேயே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ரூ. 30 ரூ. 33 அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் தான் டபுள் ட்ரிபிள் ரிட்டர்ன் கொடுக்கும். எப்போ அப்படின்னா, லாங் டைமில் நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கொடுக்கும். கோல்டை கம்பேர் பண்ணாலுமே ஸ்டாக்கில் உங்களுக்கு க்ரோத் அதிகம். எதனால் அப்படின்னா, ஸ்டாக்கில் நீங்கள் ஸ்டாக்கு போனஸும் கொடுப்பான் சம்டைம். இப்போ நீங்கள் ஐடிசி ரொம்ப வருஷமாக ஒரு 20 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஐடிசி ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸ் கொடுப்பான். அப்போ என்ன ரேட்டு, ஒரு ஷேர் ரூ. 200 இருக்குது. அப்படி உதாரணத்துக்கு ரூ. 200 இருக்குது அப்படின்னா 3 ஷேர் கொடுக்கும்போது அந்த ரேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஸ்டாக்குக்கு பவர் அதிகம். இன்னொன்று டிவிடெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10 ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 ஷேரில் ஒரு கம்பெனிக்கு லாபம் கிடச்சிருக்கு, அந்த கம்பெனிக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 10 ரூ. 6 அப்படின்னு டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதை டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக்கில் போனஸ் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது, அது போக மணியும் ஹை ஆகும். ஸோ அதனால் லாங் டைம் பண்ணுறது பெஸ்ட்டு. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. கோல்டு ரேட் ஏறும். ஆனால் கோல்டில் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதே ஸ்டாக் நீங்கள் கையிலலாம் வாங்க முடியாது. ஒன்லி டீமேட்ரலைஸ்டு அக்கௌண்ட் மூலிமா தான் நீங்கள் பை அண்ட் செல் பண்ண முடியும். டீமேட்ரலைஸ்டு அக்கௌண்ட், அதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அது போக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி ஒரு டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கடுத்து தான் நீங்கள் மணியை ஆட் பண்ணி அதுக்கடுத்து தான் நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி வாங்க முடியும். சரியா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.